நம்ம இறந்து போன வீரர்களுக்கு நடுகள் வச்சு நம்ம படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இறந்து போன ஒரு கோழிக்கு நடுகள், ஆமாங்க உண்மைதான். ஒரு ஊர் கோழிக்கும் இன்னொரு ஊர் கோழிக்கும், கோழி அல்லது சேவல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், சண்டை நடந்திருக்கு. அதில் ஒரு ஊரை சேர்ந்த கோழி இறந்து போயிடுச்சு. அந்த இறந்து போன கோழி நினைவாக எடுக்கப்பட்ட நடுகள் தான் இந்த நடுகள். பார்த்திங்கனாக்கா ரொம்ப அழகாக கொண்டையோடு கூடிய, தோகையோடு கூடிய அழகான கோழி அல்லது சேவல். இந்த நடுகள்ங்கிறது எப்போ எடுத்திருக்காங்கனாக்கா கிபி 3ஆவது நூற்றாண்டு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, இங்கே மேலேயும் கீழேயும் வட்டெழுத்து கல்வெட்டு இருக்குது. இது எந்த ஊரை சேர்ந்த கோழி எப்போ இறந்தது அப்படிங்கிறதுக்கான வட்டெழுத்து கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டுடைய தொன்மையை பார்க்கும்போது தான் கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதாவது 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த நடுகள். தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் இந்த மாதிரியான நடுகள் கண்டுபிடிச்சாங்க, கோழிக்கான நடுகள். ஒன்று திருவண்ணாமலை மாவட்டம் இந்தலூர், அப்புறம் விழுப்புரம் மாவட்டம். இது காண கிடைச்சது எங்கன்னாக்கா நம்ம விழுப்புரம் செஞ்சி சாலையில் கூட அரசலாபுரம், அங்கே தான் இந்த நடுகள் காண கிடைத்தது.